சகோ கருப்பட்டி காப்பி குடிக்கலாம் சொட்டு கருப்பட்டி காப்பி வந்துட்டோம். நாட்டு சக்கரை காப்பி குடிச்சு பார்த்தேன்னு சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் கருப்பட்டி காப்பி குடிச்சு பார்த்தேன். அந்த கருப்பட்டியோட ஃபிளேவர்ஸ் வந்துமே சூப்பராகவே இருந்தது. எனக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா சில்வர் பேப்பர்ல வந்து ரோல் பண்ணி ஒரு லட்டு மாதிரி ஒன்று இருந்தது. என்ன லட்டு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கம்பு நெய் லட்டு சொல்லிட்டு இருந்தது. அதுவுமே நான் சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டு பார்த்த உடனே என் தம்பி வந்து என்னடா சாப்பிட்டு வந்து எதுவுமே சொல்லாம இருக்க என்ன சொல்றான்னு சொல்லிட்டு சொன்னா, நீ சாப்பிட்டடா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா, அதனாலதான் நானும் அமைதியா இருந்தேன். திருநெல்வேலி அல்வா இருந்தது. அதுவுமே 100 கிராம்ஸ் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். சாப்பிட்டுன்னு ஸ்வீட்டா இருந்தது. சமோசாவும் அடையும் வாங்கியிருந்தோம். அடை வந்து நார்மலா தான் இருந்து. சமோசாவோட பொட்டேட்டோ மசாலா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராகவே இருந்தது. இவங்க எல்லார மாதிரியும் வந்து டிஷ் எல்லாம் வந்து பிளாஸ்டிக் கப்ல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாம லீஃப் கப்ல கொடுக்கறது இன்னுமே சூப்பரான விஷயம். ரேட்டுமே பாத்தீங்கன்னா நார்மலான பிரைஸ்ல தான் இருக்கு. டெய்லி என்னென்ன டிஷ் எல்லாம் வந்து அவைலபிளா இருக்கோ வெளியிலேயே போர்டு வச்சு மென்ஷன் பண்ணிடுறாங்க. அது நமக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். சகோ நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.